பிரைஸ் தி லார்ட். பூரண சற்குணத்தை நோக்கி முன்னேற்றம். மூன்றாவது படி இச்சையடக்கம். ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் வைத்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சில திறவுகோல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். கடந்த வாரத்தில் நான் தொடங்கி முடிக்காத கருப்பொருளான பூரண சற்குணத்தை நோக்கி முன்னேற்றம் என்னும் தலைப்பை இந்த வாரத்தில் தொடர்கின்றேன். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் உடையவர்களாக இருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை கடந்த வாரத்தில் நான் சுட்டிக்காட்டினேன். அப்படி இல்லாவிட்டால் நாம் மிதந்து செல்கிறவர்களாகவும் சுக்கான் அல்லது நங்கூரம் இல்லாமல் கடலின் மேல் ஒரு கப்பலைப் போல ஒவ்வொரு காற்றாலும் நீரோட்டத்தாலும் இழுத்து செல்லப்படுகிறவர்களாகவும் இருப்போம். நமக்கு ஒரு குறிக்கோள் தேவை. அப்படிப்பட்ட குறிக்கோளை எவ்வாறு அடைவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இரண்டு தனித்துவமான ஆனால் தொடர்புடைய குறிக்கோள்கள் உள்ளன. முதலாவது, நான் தேவனுக்காக என்ன செய்கிறோம் என்ற வெளிப்புறமான சாதனையின் குறிக்கோளாகும். இதற்கு தொடர்புடைய இரண்டாவது குறிக்கோள், நாம் தேவனில் என்னவாக மாறுகிறோம் என்ற உள்ளான வளர்ச்சியின் குறிக்கோளாகும். இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டினேன். நாம் தேவனுக்காக செய்கிற எதுவும் இறுதியில் தேவனில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதோடு ஒத்துப்போக வேண்டும். நாம் செய்வதாக சொல்வதற்கு ஏற்ப நாம் இருக்கவும் வேண்டும். இப்போது எனது தற்போதைய செய்தியில் உள்ளான வளர்ச்சியின் குறிக்கோளை குறித்து கையாளப் போகிறேன். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் இந்த குறிக்கோளை ஒரு கட்டளையாக 2 வார்த்தைகளில் சொல்கிறார். பூரண சற்குணராய் இருங்கள். அதற்கு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவைப் போல என்ற தரத்தையும் நிர்ணயிக்கிறார். எனவே நமக்காக தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாம் பரிபூர்ணமாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவைப் போல என்ற தரநிலையில் பூரண சற்குணராக இருக்க வேண்டும். நான் சுற்று, அதாவது வட்டம் என்ற வார்த்தையின் ஒப்பீட்டை பயன்படுத்தினேன். ஒவ்வொரு வட்டமும் முழுமையான வட்டமாக இருக்கும். ஆனால் அந்த வட்டங்கள் அதன் அளவுகளில் வேறுபடுகின்றன. வட்டமாக இல்லாத எதுவும் வட்டம் அல்ல. தேவன் என்பவர் பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிய ஒரு பெரிய வட்டமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சின்னஞ்சிறு வட்டங்களாக மட்டுமே இருக்கிறோம். ஆனால் தேவன் அனைத்தும் முழுமையான வட்டமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் தனது மகத்தான பரிமாணத்தில் இருப்பது போலவே நமது சிறிய பரிமாணத்திலும் நாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அளவை விட தரத்தை பற்றித்தான் பேசுகிறோம். கடந்த வாரத்தின் பிற்பகுதியில் தேவன் கொடுத்த இலக்கை அடைவதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு முன்வைத்த 7 தொடர்ச்சியான படிகளை கண்டோம். இவை 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளன. கிறிஸ்துவுக்குள் நமக்காக தேவன் செய்த முன்னேற்பாட்டை பற்றி பேசுகையில் பேதுரு சொல்கிறதாவது, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் அவர் தொடர்ந்து சொல்கிறார், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நாம் அங்கே 2 விஷயங்களை காணலாம். முதலாவது, அந்த குறிக்கோள் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் கூறப்படுகிறது. நேர்மறையாக தேவனுடைய இயல்பில் பங்கேற்பதும் தேவனுடைய சொந்த இயல்பில் பங்கு கொள்பவர்களுமாக மாறுவதாகும். இதன் எதிர்மறையான விளைவு என்னவென்றால் நாம் உலகத்தின் கேட்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதாகும். ஆனால் இந்த குறிக்கோளை அடைவதற்கு நடைமுறை படிகளையும் பேதுரு முன்வைக்கிறார். தொடக்க புள்ளி விசுவாசமாகும். விசுவாசத்திலிருந்து நமது குறிக்கோளை அடைவதற்கு மேல் நோக்கி கொண்டு செல்லும் 7 தொடர்ச்சியான படிகள் இவைகளே. 1 தைரியம், அதாவது நற்குணம். 2வது ஞானம். 3வது இச்சையடக்கம். 4வது பொறுமை. 5வது தேவபக்தி. 6வது சகோதர சிநேகம். 7வது அன்பு. அன்பே குறிக்கோளாகும். அது தேவனுடைய இயல்பாக இருக்கிறது. கடந்த வாரம் முதல் 2 படிகளான
தைரியம், அதாவது நற்குணம் மற்றும் ஞானத்தை குறித்து பேசினேன். நற்குணம் என்ற வார்த்தை சிறப்பு என்று மொழிபெயர்க்கப்படுவதாக விளக்கினேன். இது வெறும் தார்மீக நற்குணம் மட்டுமல்ல. அது முக்கியமானதாக இருந்தாலும் அது பொதுவான சிறப்பம்சமாக இருக்கிறது. நாம் எந்த துறையில் இருந்தாலும் அதில் சிறந்த வாழ்க்கையை வாழ நமது விசுவாசம் நமக்கு உதவ வேண்டும். தச்சு வேலை செய்பவர்களாக இருந்தால் சிறந்த தச்சர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆசிரியர்களாக இருந்தால் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். நாம் இல்லத்தரசிகளாக இருந்தால் சிறப்பான இல்லத்தரசிகளாக இருக்க வேண்டும். அதுபோலவே மற்றவைக்கும் பொருந்தும். பின்ன இரண்டாவது படியான ஞானம், அது அறிவு சார்ந்த ஞானம் அல்ல. ஆனால் அது முதன்மையாக வேதங்களில் இருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் ஆவிக்குரிய ஞானமாகும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் அதை செய்யவும் நமக்கு உதவுவது ஞானம்தான். இன்று மூன்றாவது படியான இச்சையடக்கத்தை பற்றி பேசப் போகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இச்சையடக்கத்தோடு இருக்கலாம் என்ற கருத்தை சிலர் விரும்புவதில்லை. அவர்கள் சரி, தேவன் எல்லாவற்றையும் செய்து விடுவார் இல்லையா என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக இல்லை என்பதே அதற்கு பதிலாகும். ஆரம்பத்தில் இரட்சிப்பு முற்றிலுமாக தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் நாம் முன்னேறி செல்லும்போது அவருக்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. மேலும் நம்முடைய ஒத்துழைப்பு தேவன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதற்கான வரம்புகளை நிர்ணயிக்கிறது. இதை பிலிப்பியர் 2 அதிகாரம் 12-13 வசனத்திலே பவுல் கூறுகிறார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பாருங்கள், 2 பக்கங்கள் இருக்கின்றன. நாம் எவ்வளவு அதிகமாக செயல்படுகிறோமோ அவ்வளவாக தேவன் செயல்படுகிறார். ஆனால் நாம் செயல்படுவதை நிறுத்திவிட்டால் தேவன் செயல்படுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதாகும். இச்சையடக்கம் என்பது தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தில் நாம் செயல்படுத்தும் ஒரு பகுதியாகும். வேதாகமத்தில் பயன்படுத்தப்படும் தெளிவான உதாரணத்தில் ஒன்று தடகள, அதாவது ஓட்டப்பந்தய வீரரின் உதாரணமாகும். இன்றைய உலகில் நாம் தொடர்ந்து தடகள விளையாட்டு வீரர்களை எதிர்கொள்கிறோம். தொலைக்காட்சியில் தடகளம் என்பது முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. நிச்சயமாகவே 4 வருடங்களுக்கு ஒருமுறை வருகிற உலக ஒலிம்பிக்ஸ் குறித்து நாம் நன்கு அறிவோம். இது தொலைக்காட்சி திரையில் பல நாட்களுக்கு ஆதிக்கம் செலுத்தும் ஒன்றாக இருந்து வருகிறது. தடகள போட்டிகளை பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நானும் சொல்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமான சவாலான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் தடகளம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு தரத்தை நிர்ணயிக்கிறது. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 27 வசனம் வரைக்கும் பவுல் சொல்வதை கவனியுங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமுள்ளவர்களாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கின்றோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகின்றேன். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் என்பதுதான் முக்கியமான சொற்றொடர் என்று நினைக்கின்றேன். அது தற்காலிக வெற்றிக்காக, தற்காலிக வெகுமதியை பெறுவதற்காக உள்ளது. பழங்காலத்தில் அது ஒரு லாரல் கிரீடமாக இருந்தது. நம்முடைய நாட்களில் அது ஒரு தங்க பதக்கமாகும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது தற்காலிகமான ஒன்று. அது இந்த உலகத்துக்குரிய ஒன்றாகும். ஆனால் நமக்கு நித்தியமான ஒரு வெகுமதியாகிய வாடாத மகிமையின் கிரீடம் வாக்களிக்கப்பட்டுள்ளது. பவுல் சொல்கிறதாவது, விளையாட்டு வீரர்கள் தங்கள் பதக்கம் அல்லது பரிசை வெல்ல பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். நம்முடைய நித்தியமான அழியாத பதக்கம் அல்லது பரிசை வெல்ல நாம் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிக்கு பயிற்சி செய்வதும்
ஒழுக்கத்தை பயன்படுத்துவதும் இச்சையடக்கத்துடன் இருப்பதும் முக்கியமானதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இச்சை அடக்கத்தை பயன்படுத்த வேண்டிய 3 குறிப்பிட்ட பகுதிகளை பற்றி நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன். இந்த பகுதிகளில் முதலாவது சரீர ரீதியான பசி, இரண்டாவது நம்முடைய சிந்தைகள், மூன்றாவது நம்முடைய வார்த்தைகள். இந்த 3 பகுதிகளையும் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது சரீர ரீதியான பசியின், அதாவது உணவு மேலுள்ள ஆர்வம் பகுதி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களையே சிந்திக்கிறார்கள். பாருங்கள், இந்த மக்கள் கிறிஸ்துவின் விரோதிகள் அல்ல. அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் அவருடைய சிலுவையின் எதிரிகள். சுய மறுப்பு மற்றும் இச்சையடக்கம் தேவைப்படும் அவர்களின் வாழ்க்கையில் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அவர்களை பற்றிய பவுலின் வார்த்தைகள் பயங்கரமானவை. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. உங்களுக்கும் எனக்கும் உள்ள கேள்வி என்னவென்றால், என் வயிறு என்னை கட்டுப்படுத்துகிறதா அல்லது நான் என் வயிற்றை கட்டுப்படுத்துகிறேனா? நான் உணவில் மேல் இருக்கும் ஆசையால் கட்டுப்படுத்தப்படுகிறேனா அல்லது அவை என் அடிமைகளா? இச்சையடக்கம் மட்டுமே உணவின் மேல் இருக்கும் நம்முடைய ஆசைகளை நம்முடைய அடிமைகளாகவும் தேவனுடைய அடிமைகளாகவும் மாற்ற உதவுகிறது. பின்னர் நம்முடைய சிந்தையின் பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பவுல் சொல்கிறார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பவுல் தேவ சமாதானம் என்று தொடங்கி சமாதானத்தின் தேவன் என்று முடிக்கிறார். நீங்கள் சமாதானத்தை விரும்பினால் உங்கள் சிந்தைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் சிந்திக்க பழக வேண்டிய 8 விஷயங்களை அவர் குறிப்பிடுகிறார். உண்மை எதுவோ, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் எதுவோ அவைகளையே உங்கள் மனதுக்கு நேர்மறையானதை கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் எதிர்மறையால் மேற்கொள்ளப்பட மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களால் நிரப்பப்பட்டு இருந்தால் நேர்மறையான கிறிஸ்தவ வாழ்க்கையை எதிர்பார்க்காதீர்கள். இறுதியாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நம்முடைய நாவையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்துவது குறித்து ஒரு வேத வசனம் இருக்கிறது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அது மிக தெளிவாக இருக்கிறது. நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். வேத தராதரங்களின்படி புறங்குகிறவர்களோ அல்லது அவதூறு பரப்புகிறவர்களோ அல்லது எப்போது மிகைப்படுத்தி பேசுவதோ அல்லது வீண் வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்களோ தேவ பக்தியுள்ளவர்கள் என்று கூற முடியாது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் அந்த பகுதியில் இச்சை அடக்கத்தை அடையவில்லை. சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். இந்த வாரத்தின் கருப்பொருளான பூரண சர்க்குணத்தை நோக்கி முன்னேற்றம் என்பதை குறித்து நாளை உங்களுடன் கூடுதலாக பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென்.